ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருமே பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபேஸை காமிச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நார்மலான ஒரு வீடியோ போட்டு 1.5 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில பேர்லாம் அக்கறையாக ப்ரோ என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா, ஏன் வீடியோஸே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி அக்கறையாக கேட்டிருந்தாங்க. ஆனால் அது ஜஸ்ட் ஒரு சில பேர் மட்டும்தான். மிச்சம் நிறைய பேர் வந்து ப்ரோ என்ன ஹியூஜ் லாஸ் பண்ணிட்டீங்களா, வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க, பிஎன்எல்லும் காட்டவே மாட்டேங்கிறீங்க, ஸோ என்ன தான் ஆச்சு, என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம மேலாம் அக்கறை கிடையாது. ஸோ இவன் ப்ராஃபிட்டில் தான் இருக்கானா இல்லை லாஸில் இருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தான். ஸோ லாஸில் இருக்கான்னு தெரிஞ்சால் நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கலாமே அப்படின்னு தான் நிறைய பேர் விசாரித்தாங்க. நான் ஆல்ரெடி பல வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேங்க. ஸோ ஆப்ஷன் பையிங் ஸ்டைலுக்கு நான் இன்னும் அடாப்டே ஆகலை. ஸோ டிசிப்ளினும் இல்லை, தப்பு மேலே தப்பு, நிறைய ரிப்பீட்டடாக சேம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னும் சில பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருந்தாங்க எவ்வளோ லாஸ் அப்படின்லாம். ஸோ அதுக்கெலாம் நான் எவ்வளோ லாஸில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து கமெண்ட்ஸ்லலாம் ஓப்பனாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியுங்க. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் சில பேர் வந்து தேவையில்லாமல் லாஸ் வந்தனா பிஎன்எல் வீடியோ போட மாட்டியா, ஸோ அது இதுன்னு மொக்கத்தனமாக லூஸு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களெலாம் பார்த்தா தான் எரிச்சலாக இருக்குது. ஸோ என்னை பற்றி ஜஸ்ட் ஒரு 1% கூட நீங்கள் உருப்படியாக அனலைஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நான் இப்போ லாஸில் தாங்க இருக்கேன். ஓவராலாக 8 months ஆகுது. அதில் ஒரு 2 lakhs பக்கம் வந்து லாஸில் இருக்கேன். ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 7 to 8 monthsல. ரிப்போர்ட்டில் இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க. ஸோ நான் லாஸ் ஆனதுனால தான் பிஎன்எல் வந்து போடலை அப்படின்னு நிறைய அறிவுஜீவிகள்லாம் நினச்சிட்ருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் தான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் ஒரு ஹியூஜ் லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 6.5 லட்சம் பக்கம் சென்செக்ஸில் ஒரே நாள் வந்து லாஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதை பற்றி நான் அன்றைக்கே சுட சுட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ என்ன ஆயிருந்துச்சு, ஸோ எதனால இப்படி வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 6.5 லட்சம் ஒரே நாளில் விட்டதே நான் வந்து கூச்சப்படாமல் வந்து காட்டி உங்களுக்காக நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ 8 மாதத்தில் ஒரு 2 lakhs தான் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் காட்டுறதுக்கு பயந்து யோசிச்சுட்டாங்க இருப்பேன். மூலங்கிறது கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். நான் எப்போவுமே எதையுமே மறைக்க மாட்டேங்க. இந்த சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி கடைசி வரை நான் வந்து நடந்து காட்டுவேன். அப்புறம் நிறைய பேர் கோர்ஸில் ஜாயின் பண்ணவும் வந்துட்டு வெரிஃபைட் பிஎன்எல் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அதில் பாதி பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. ஆனாலும் நம்ம வெரிஃபைட் பிஎன்எல் காட்டுறானா இல்லையான்னு பார்க்குறதுக்குன்னே சும்மா பிங் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ்னு கேட்டு வர்றவங்க எல்லாருக்குமே நான் வந்து பிஎன்எல் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் தான் இருக்கேன் ஸோ அப்படின்னு நான் சொன்ன உடனே ஸோ ஜாயினும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை காமிச்சுன்னா ஜாயின் பண்ண வரவனும் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சும் நான் ரிப்பீட்டடாக திருப்பி வர்றவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்டு தான் இருந்திருக்கேன் என்னோடய பிஎன்எல்லை. இன்னும் சில பேர் கோர்ஸ்க்காக ஒரு குட்டி அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃப்யூச்சரில் வந்து ஃபீ இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் ஒரு குட்டி அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கிட்டேன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஓல்டு ரேட்லேயே தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சில பேர்லாம் ஒரு அட்வான்ஸ் வந்து பே பண்ணி கோர்ஸ்க்காக புக் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் எல்லோரும் வந்து ஆப்ஷன் பையிங் பிஎன்எல்லை காட்டுங்க, ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா வேணால் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் நான் வந்து ஓப்பனாக காட்ட தாங்க செஞ்சேன் என்னோடய பிஎன்எல்லை. ஸோ யாருமே கோர்ஸில் ஜாயின் பண்ணவும் ரெடியாக இல்லை. அவங்களோட அட்வான்ஸையும் நான் வந்து திருப்பி கொடுத்துட்டேன். அவங்க வந்து பே பண்ணியிருந்த அந்த ஸ்மால் அட்வான்ஸையும் நான் வந்து உடனே ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. இதெல்லாம் இப்போ எதுக்குடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே ஒருத்தர் மட்டும் அட்வான்ஸ் வந்து வாங்காமல் இருக்காங்க திருப்பி. ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரில. நான் சேட்ஸில் ரொம்ப நாளாக தேடி பார்த்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 300-400க்கு மேலே சேட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வந்தது மட்டும். ஸோ யார் அதுன்னு என்னால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ பை எனி சான்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த அட்வான்ஸை வேணும்னா நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். இவ்வளோ ஓப்பனாக ஜெனுவினாக இருக்கும்போது கூட ஸோ நம்மளை மற்ற ஸ்கேமர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ நம்மளை பற்றி இப்படி நினச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம்லாம் சுத்தமாக கிடையாது. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு யார் யார் எப்படின்னு கொஞ்சம் கூட அனலைஸே பண்ண தெரியாமல் இருக்காங்களே, இந்த அளவுக்கு ரொம்ப அறியாமையாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களெல்லாம் என் கோர்ஸில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காகலாம் நான் வந்து பிஎன்எல்லாம் காட்டாமல் இருக்க போகிறதே இல்லைங்க. ஸோ நம்ம வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஸோ என்கிட்ட ஒரு 180 பேர் பக்கம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னோட ஜென்யூன்னஸை பார்த்து தான் நம்பி வந்திருக்காங்க. ஸோ அது போக இவன்ட்ட
கண்டிப்பாக ஒர்த்தா சில விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்பி வந்ததுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கடமையை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்தால் மட்டும் போதுங்க. இல்லைனா ஒருத்தன் கூட வரலைன்னா கூட பரவாயில்ல. எப்போவுமே என்கிட்ட இருக்கிற நேர்மை வந்து ஒரு துளியும் குறையாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ என்னோட இந்த 2 lakhs லாஸில் ஒரு 50,000 தாங்க ட்ரேடிங் லாஸாக இருக்குது. மீதி 1.5 லட்சம் பக்கம் வந்து இந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் எஸ்டிடி சார்ஜஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ ஏன் சார்ஜஸ் இந்தளவு கண்ணா பின்னான்னு வந்திருக்கு, ஸோ இது போக என்னெல்லாம் தப்பு பண்ணேன், ஸோ எதுலலாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் நிறைய டீட்டெயில்டாக நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். கலெக்டிவாக நிறைய அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ், அதுவும் நியூ கம்மர்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய தேவையான விஷயங்கள்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆனால் அது வந்து இப்போவும் பேச முடியாது. இன்னொரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து அதுக்காக நான் வந்து போடுறேன். ஸோ ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி வீடியோ போட முடியுமான்னு தெரில. ஸோ கொஞ்சம் தள்ளி தாங்க வீடியோஸ் வந்து போடுவேன். அதனால் யூடியூப் வந்து என்னோடய வீடியோஸை சரியாக சஜஸ்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேப் விட்டு போட்டேன்னா, அதனால் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ட்ரேடிங்கில் கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் லேட்டாக வீடியோஸ் போட்டால் கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. என்னோட இந்த ஆப்பிள் மேக் வேறு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப பழசாயிருச்சு. ஸோ இதில் வீடியோஸே பண்ண முடியறதில்ல, அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தாங்க வீடியோஸும் என்னால் உருப்படியாக பண்ண முடியல. ஸோ இந்த புது சிஸ்டம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு, கேமிங் சிஸ்டம் ஒன்று. ஸோ அதில் நான் இன்னும் ஒரு உருப்படியான சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கல. அதில் வந்து டாவின்சி ரிசால்வ் அப்படின்னு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கற்றுக்கவே முடியல. ஸோ ஒரு 2 நாள் தான் உட்காந்தேன், அப்புறம் போர் அடித்து அப்படியே விட்டேன். அந்த இதை லேர்ன் பண்ண முடியாதனால தாங்க நான் வந்து அப்படியே போர் அடித்து வீடியோஸ் பண்ணுறதையும் அப்படியே தள்ளி போட்டுட்ருக்கேன். ஸோ அதுதாங்க மெயின் ரீசன். ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வீடியோஸ் வந்து வரும். ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். அது வேறு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மறந்துடாதீங்க. இன்றைக்கி நிஃப்டி வியூஸ் பற்றியும் கொஞ்சம் பேசலான்னு நினச்சேன். ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேணால் நிஃப்டி பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றி எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை நிஃப்டி பற்றி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.